பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீரில் கோவிலுக்கு போயிட்டு இருந்த அந்த பயணிகள் இருந்த ஒரு பேருந்தின் மேலே ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலில் 10 பேர் கிட்டத்தட்ட உயிரிழந்துட்டாங்க. 33 பேர் இன்னும் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. இந்த செய்தியை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பொதுவாகவே அல் ஜசீரா, பிபிசி போன்ற இந்த உலகம் முழுக்க வரக்கூடிய சில ஊடகங்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துலேயோ குஜராத்லேயோ ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அதை ரொம்ப பெருசாக்குவாங்க. அது மாதிரி இந்த ஊடகங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்குறதும் ஒரு பெரிய விஷயத்தை ஒன்றுமே இல்லாமல் அமுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் அது ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையும் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசாவில் இங்கே பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க, அப்பாவி மக்களுக்கு கொல்லப்படுறாங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி பேசின எந்த ஒரு ஊடகமும் எந்த ஒரு செலிபிரிட்டியும் இன்றைக்கி ரியாசியில் நடந்த இந்த தாக்குதலுக்கு எதிராக அவங்க யாருமே வாய் திறக்கல. இங்கே நடந்தது தீவிரவாத தாக்குதல். பஸ்ஸுக்கு முன்னாடி முகத்தை மறைச்சிட்டு 2 பேர் கையில் துப்பாக்கியோடு வந்திருக்காங்க. அங்கே இருக்கிறவங்கள சரமாரியாக சுட்டிருக்காங்க, அங்கே இருக்கிற டிரைவரை சுட்டிருக்காங்க. அதை தாண்டி டிரைவர் இறந்த உடனே அங்கே இருக்கிற அந்த கண்டக்டர் எப்படியாவது மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி அவர் கண்ட்ரோல் எடுத்து பஸ்ஸை ஃபர்தராக ஓட்ட முயற்சி பண்ணியிருக்காரு. அவரையும் சுட்டிருக்காங்க. இதில் குழந்தைகளை கூட விட்டு வைக்கல. அதில் இருந்த ஒரு குழந்தை, அந்த இறந்த குழந்தையோட புகைப்படம் எல்லாரோட மனதையே பாதிக்கிற விதமாக இருந்தது. இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க கொடுத்துருக்க ஹெட்லைன்ஸ்லேருந்து இது ரொம்ப சாதாரணமான விஷயம், ஜம்முலலாம் ஒரு தீவிரவாத தாக்குதல்ங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சில பிரபலமான அந்த பத்திரிகைகள் அவங்களுடைய ஹெட்லைன்ஸை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். இதற்கப்புறமா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக எப்படி ஒரு நரேட்டிவை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுடைய புரிதலுக்கே விட்டுடுறேன். முதல்ல அல் ஜசீரா, இந்த நியூஸ் பேப்பர் இவங்களை யார் ஃபண்டு பண்ணுறாங்க, இவங்க எங்கேருந்து இயங்குறாங்க, இது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். இவங்களோட தலைப்பை பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 9 killed ஆஃப்டர் அட்டாக் ஆன் த பஸ் இன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர். அதாவது இந்தியாவின் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த காஷ்மீரில் 9 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் அட்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் டெரர் அப்படிங்கிற வார்த்தையவே அவங்க விட்டுட்டாங்க. அதே மாதிரி இந்தியா கிட்ட இருக்கிறது தான் காஷ்மீர், நம்ம கிட்டேருந்து பாகிஸ்தான் பிடிச்சி வச்சிருக்கிறது நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு சொல்கிறோம். ஆனால் என்ன தைரியம் இருந்தால் இவங்க இந்தியா அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி அவங்க தலைப்பில் போடுவாங்க. இது ஏதோ ஒரு அட்டாக், இது டெரர் அப்படின்னுலாம் அவங்க போடலை. இங்கே நடந்தது ஏதோ ஒரு அட்டாக்கு, அதில் ஒரு 9 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிபிசி, இதுவும் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரான இந்த விஷயங்களை பரப்புறதுல இவங்க ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவங்க எப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, 9 Hindu pilgrims killed in bus attack in Jammu Kashmir. ஸோ இங்கே இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த காலிங் அ ஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு டெரர் அட்டாக் அப்படின்னு சொல்கிறதுல கூட இவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி நின்று முகத்தை மறைச்சு சுட்டிருக்காங்க. அதனுடைய அந்த குண்டு, அந்த புல்லட்ஸ் கூட அந்த இடத்துல கிடச்சிருக்கு. இப்போ இது தீவிரவாத தாக்குதல் இல்லாமல் வேறு என்ன அப்படின்னு தெரியல. அந்த வார்த்தையவே இவங்க எல்லாரும் ரொம்ப ஈஸியாக அப்படி ஒரு வார்த்தையை போட்டால் தானே இது டெரர் அட்டாக் ஆகும். அப்போ டெரர் அட்டாக் நடந்தது அப்படின்னா ஜம்மு அங்கே டெரர் அட்டாக் அப்படின்னு சொன்னால் இது எங்கேருந்து வரும்? உடனே நம்ம பாகிஸ்தான்லேருந்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுடைய பாசம் எங்கே இருக்குது? இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் எந்த மாதிரி நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த அல் ஜசீரா, பிபிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் வெளிநாட்டு ஊடகம். இவங்களை இயக்கிறது யார், இவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறது யார், அதற்காக தான் இவங்க இப்படி எழுதுறாங்க. இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்தியாவில் ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய ரெப்புடேஷனோட இருந்த தி ஹிந்து, இவங்களோட தலைப்புச் செய்தியை பார்த்தீங்கன்னா, ரியாசி டெரர் அட்டாக் எக்ஸ்போசஸ் பிஜேபிஸ் கிளைம் ஆஃப் பீஸ் இன் காஷ்மீர். அதாவது அங்கே ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, இந்தியாவின் மேலே ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. நம்மளுடைய பிரதமர் 3வது முறையாக அவர் பதவி ஏற்றுக்க போகிறாரு. அவர் 7 மணிக்கு பதவி ஏற்றுக்க போகிறாரு. சாயந்தரம் 5 மணிக்கு, அதாவது பதவி ஏற்றுக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி டார்கெட் பண்ணி, அதுவும் ஹிந்துஸ் போகக்கூடிய அந்த பஸ் மேலே டார்கெட்டடாக ஒரு அட்டாக் நடத்திருக்கு. அதை பற்றிலாம் இவங்க கண்டிக்கலை, இல்லை இவங்களுக்கு அதை பற்றின வருத்தம் அதெல்லாம் சொல்லலை. பிஜேபி காஷ்மீரில் அமைதி திரும்பிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய அந்த அமைதி திரும்பலை, அவங்களுடைய அந்த கிளைம் இப்போ எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்களோட வன்மத்தை முழுக்க காமிச்சிருக்காங்க. இது இந்தியாவில் ஒரு காலத்தில் எல்லாரும் ரொம்ப விரும்பி ஒரு நம்பகத்தன்மையோடு இருந்த நியூஸ் பேப்பர். இவங்களோட தலையங்கத்தை பார்க்கும்போதே இன்னைக்கு இவங்க யாருக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்காங்க, இவங்க யாரோட அந்த தூண்டுதலோடு செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது.
இப்போ சில பாசிட்டிவான நியூஸ் பேப்பர்ஸும் இருக்குது. இப்போ த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட தலையங்கத்திலேயே அவங்க தெளிவாக ஒன்று போட்டிருக்காங்க. ரியாசி அட்டாக் ஆன் JNK, இந்தியா மஸ்ட் ரீட்ரா இட்ஸ் ரெட் லைன்ஸ். அதாவது இந்தியா இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாது. இதை வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க. பல ஆர்மி ஆஃபீஸர்ஸ் 2 நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் எல்லாம் வந்து இனிமேல் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, திரும்ப பயங்கரமாக ரிட்டாலியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம மேலே வந்து புல்வாமாவில் நம்மளை இது பண்ணப்போ திரும்பி அதுக்கு அவங்க இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு திரும்பி பதிலடி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்து அமைதியாக இருப்பார், ஒன்றுமே செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு நாள் காலையில் நம்ம நியூஸில் பார்க்கலாம் வந்து ஒரு மிகப்பெரிய ரிட்டாலியேஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா இருக்கும். பட் அது வந்து அது வரைக்கும் நமக்கு வெளியில் தெரியாது. ஸோ இதை பல பேர் சொல்லிட்டு இருக்கும்போது அதே லைன்ஸை தான் வந்து த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து வாஷிங்டன் போஸ்ட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆதரவாகவும் பேச முடியாமல் எதிராகவும் பேச முடியாமல் ஒரு நடுநிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியா இன்வெஸ்டிகேட்ஸ் அட்டாக் பை சஸ்பெக்டட் militant in Kashmir that killed 9 on Hindu pilgrimage. இங்கே இவங்க வந்து டெரரிசம் அப்படிங்கிற வார்த்தையை இவங்களுக்கெல்லாம் உபயோகப்படுத்துறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னே தெரியல. ஸோ மிலிட்டன்ஸ் அந்த மாதிரி இவங்க தீவிரவாதிகள் மாதிரி வந்திருக்காங்க, அதில் இன்வெஸ்டிகேட் தான் இந்தியா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா போன்ற நாடுகளில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற காலேஜுக்கு போகிறவன், ஸ்கூலில் இருக்கிறவன் திடீர்னு எவனாவது ஒருத்தன் கடைக்கு போவான், கடைக்குள்ளே போய் துப்பாக்கி எடுத்து சுடுவான். அது வந்து இந்தியாவில் கேஸ் இல்லை. யாரோ ஒருத்தர் ரேண்டமாக போகிறது, அவனுக்கு எதுலேயோ ஒரு வெறுப்பு இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையனுக்கு என்ன இருக்கும், வீட்டில் இருக்கிற துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுடுற சம்பவங்கள்லாம் இங்கே நிறைய நடக்குது. ஆனால் அந்த மாதிரி இவங்க வந்து அது ஒரு பாலிஷ்டாக சொல்லியிருக்காங்க. யார் பண்ணாங்கன்னு இன்னும் இந்தியா இன்வெஸ்டிகேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு முன்னாடி இதே வாஷிங்டன் போஸ்ட்டில் இன்னொரு தலையங்கமும் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் 9 dead ஆஃப்டர் சஸ்பெக்டட் மிலிட்டன்ஸ் இன் காஷ்மீர் ஃபயர் அட் ஹிந்து பில்கிரிம்ஸ் சென்டிங் பஸ் இன் டு கார்ஜ். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சஸ்பெக்டட் மிலிட்டன்ட் வந்து ஒரு தீவிரவாதியாக இருப்பானோ அப்படிங்கிற சந்தேகத்தில் இருந்த ஒருத்தர் சுட்டிருக்கான், அதனால வந்து ஒரு 9 பேர் இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து இவங்களும் இதை டெரரிசம் அப்படின்னு சொல்ல. இந்தியாவுக்கு எதிராக வந்து காஷ்மீரில் பாகிஸ்தானுடைய தூண்டுதலின் பேரில் டெரரிசம் நடக்குது அப்படிங்கிறத உலகத்துக்கு எடுத்து சொல்ல எந்த ஊடகமுமே தயாராக இல்லை. இதில் ஒரு சில இந்திய ஊடகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ், வியான், இந்த மாதிரி ANI இந்த மாதிரி செய்தி நிறுவனங்கள் தான் வந்து தே கால் தி ஸ்பேட் ஸ்பேட், டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மொட்டு மொத்தத்தில் இந்த அல் ஜசீரா, BBC, தி ஹிந்து இந்த மாதிரி நாளிதழ்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பூசி மொழிகி இன்னும் எவ்வளோ பாலிஷ்டான வார்த்தைகள் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு எதிராக எவ்வளோ தீவிரமாக இந்த ஊடகங்கள் செயல்படுறாங்க, இந்தியாவுக்கு எதிரான ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு எவ்வளோ பெரிய அஜெண்டாவாக இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்து நம்மளால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. செய்தி ஊடகங்கள் தான் ஒரு காலத்தில் வந்து மக்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சோர்ஸாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி மக்களுக்கு வந்து சோஷியல் மீடியா வந்தாச்சு. சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு வந்து ஃபேக் இருக்கோ அதே அளவுக்கு வந்து விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமாகவும் பரவுது. இவங்க வந்து இதை மறைக்க முயற்சி பண்ணாலுமே எத்தனையோ விதத்தில் உண்மை வந்து வெளியில் வரதா வருது. ஆனால் இதில் என்ன வந்து பிரச்சனை அப்படின்னா இவங்களுடைய நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி தான் வந்து இவங்க தே லூஸ் இட். ஒரு காலத்தில் வந்து மக்கள் விரும்பி படித்தது ஹிந்து அந்த நாளிதழுக்கு இன்றைக்கி என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே பார்க்க முடியுது. இந்த மாதிரி இந்த ஊடகங்களுடைய இந்த இரட்டை நிலையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.